Hello friends, welcome back. Welcome to another wonderful video. A full day work routine. So நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க my day starts from the previous day and you all know that. So already நம்ம சேனலில் ஒரு ஃபுல் டே ஒர்க் ரொட்டீன் வீடியோ இருக்குது அண்ட் a lot of women requested for another videos அதனால் நான் ஷூட் பண்ணியிருந்தேன் and lot of routines are changed. So pre-preparations like soaking the food stuff, what we are going to cook the next day, taking up the dresses and keep it in place. The previous day night itself will save a lot of time in the morning. And இதெல்லாம் முடிச்சுட்டு the day starts. So here comes the main picture. So my day starts by 5:15 a.m. So பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் and you all know that I have two kids. So kid number 1, she's 10 years old. அவள் grade 6ல இருக்கா. ஸோ அவளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். She will leave by 7:30. So morning வந்து I have to finish my cooking before 6 a.m. ஸோ அதனால் குவிக்காக வந்து ஐம் மேக்கிங் a fried rice for her today. அதுக்காக கப் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் வந்து குக்கரில் போட்டிருக்கேன் அண்ட் அது குக்காகி முடிக்கிறதுக்குள்ளே ஹியர் ஐம் கோயிங் டு ஸ்டிர் ஃப்ரை த வெஜிடபிள்ஸ். ஸோ என்னோட கார்லிக் க்ரஷர் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஐம் யூஸிங் தேட் ஃபார் த ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் இருக்கிற அந்த ஆனியன்ஸ் மட்டும், தென் கேப்சிகம் அண்ட் பேபிகார்ன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லி, தென் ஆடிங் இன் லிட்டில் பிட் ஆஃப் பேபி பாலக்கு கீரை அதை ஆட் பண்ணுறேன். தென் எங்களுக்கு வந்து யூஸ்வலாக மேக் பண்ணும்போது ஐ ஆட் த எக் பை தட் ஸ்டேஜ். ஆனால் பாப்பா வந்து செப்பரேட்டாக தான் கேட்பேன். ஸோ I have prepared some scrambled eggs and now I'm making a 2 minutes red chutney for breakfast. So தோசையோட சாப்பிட்றதுக்காக I'm making a quick red chutney with the base curry and it's a very very simple one. ஆயிலில் வந்து மஸ்டர்ட், உருத் தால், அதுக்கப்புறம் பேஸ் கறி, தென் ரெட் சில்லி பவுடர். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி தென் அ லிட்டில் பிட் ஆஃப் சால்ட், தட்ஸ் இட், த சட்னி வில் பி ரெடி. ஸோ இங்கே வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் வந்துட்டு குக்கான பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தென் ஆடிங் இன் சம் ஒயிட் பெப்பர். ஸோ திஸ் கிவ்ஸ் அன் அமேசிங் டேஸ்ட் டு யுவர் ஃப்ரைட் ரைஸ். ஸோ ஆடிங் இன் தட் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் the green part I'm adding and that's it. So 6 o'clock ஓரளவு குக்கிங் முடிச்சாச்சு. Then 6 to 6:30 I'm going for a 30 minutes of brisk walking போகிறேன். And today I didn't do yoga, so today I went for a walk and I'll be back by 7 a.m. So வந்தோடனே I'll make breakfast for her. By the time she will get ready on her own. So 6:30க்கு பாப்பாவை எழுப்பி விட்டுட்டு then I'll go for walking. So half an hour போயிட்டு வரதுக்குள்ளே she'll get ready and she'll have her breakfast. அவள் சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் I will pack her lunch box and snacks box. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு என்டையர் கபோர்டே வந்துட்டு இந்த லஞ்ச் பாக்ஸு அந்த டவல்ஸ்லாம் வைக்கவே நான் தனியாக வந்து வச்சுட்டேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி, காலையில் தேடுற வேலையே இருக்காது. ஸோ ஐம் பேக்கிங் இன் த ப்ரிப்பேர்டு ஃப்ரைட் ரைஸ், பேபிகார்ன் கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் த ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதை ஆட் பண்ணுறேன். அதில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தென் கேரட் ரைத்தா, சிம்பிள் ஒன். கேரட் கிரேட்டட் வந்து எனக்கு மீல் பிளானிங்கில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு மேக் த கேரட் ரைத்தா. Then for snacks I'm giving her some oranges and some kiwi. Oranges is my first daughter's most favorite fruit. Then I'm adding in some nuts. ஸோ இதுதான் அவளோட ஸ்நாக்ஸ். தென் அலாங் வித் தட் ஐம் கிவிங் ஹர் சம் முறுக்கு. ஏன்னா அவளுக்கு வந்து தேர்ட் பிரேக்கோ செகண்ட் பிரேக் ஷி சேயிங் சம்திங், ஸோ அதுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஸோ ஐம் கிவிங் ஹர் சம் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் அண்ட் பேக்கிங் இன் த ஸ்பூன் அண்ட் ஃபோக், தேட்ஸ் இட். ஸோ அவளோட லஞ்சு டப்பா வந்து பேக் பண்ணியாச்சு. தென் பாப்பா வந்து ஆன் டைமுக்கு வந்து ரெடி ஆகிட்டா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மீல் பிளானிங் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா மார்னிங் வில் பி வெரி வெரி ஸ்மூத். ஸோ பை 7:30 ஷார்ப் ஷில் பி ரெடி. ஸோ அவள் வந்து பஸ்ஸில் போயிடுவா, ஸ்கூல் பஸ்ஸில். ஸோ நான் வந்துட்டு 7:30க்கு வந்துட்டு பேலன்ஸ் ஃப்ரைட் ரைஸை வந்து ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ மேடு சாம்பார், தென் அலாங் வித் சம் பிரிஞ்சால் ஃப்ரை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட் ரைத்தா பேலன்ஸ் இருந்தது, அது இருக்குது. தென் ஐ ஹவ் சோக்டு சம் ரைஸ். ஸோ இது வந்து என்னோட மார்னிங் மிட் மார்னிங் பிரேக்கப்பை ஐ மேக் த ரைஸ். தென் ஐ refresh myself. So it is always better to refresh ourselves in the morning. வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலுமே மார்னிங் வந்து நம்ம வந்து க்ளீன் ஆகிட்டோன்னா the entire day will be very nice actually. இல்லாட்டி நம்ம வந்து பைஜாமாஸில் இருந்தோன்னா it will be very dull for us. So it is always better to freshen up. Then by 8:30 or 8:45 around I'll make my breakfast. So recently I'm very much obsessed with the salads. So salad dressing பண்ணுறேன். It is a very simple one. Nuts வச்சு I'm making this salad dressing.
ஆடிங் இன் அது சோக்டு நட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வினிகர், மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து எல்லோ மஸ்டர்ட் இதெல்லாம் ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் கிரைண்ட் பண்ணால் ஸ்மூதி சாலட் ட்ரெஸ்ஸிங் கிடச்சிரும். ஸோ சாலட்க்கு வந்து ஐ ஹவ் டேக்கன் அந்த பேபிகார்ன், பாப்பாவுக்கு காலையில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண பேபிகார்ன், அதுக்கப்புறம் கேப்சிகம், பாயில்டு கார்ன், அப்புறம் கிரேட்டட் கேரட்ஸு, அப்புறம் லெட்யூஸ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் சாலட் ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணுறேன். அண்ட் பிளான்ச்டு பாலக்கு கீரையும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபார் அ க்ரன்ச் ஐம் ஆடிங் இன் பம்ப்கின் சீட்ஸ், மெலன் சீட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பை 9 AM தி லிட்டில் ஒன் woke up. ஸோ அவளுக்கு ஸ்கூல் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அண்ட் ஃபார் ஹர் ஐம் மேக்கிங் சம் ஃப்ளேவர்டு மில்க். நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில், ஷி வில் நாட் ஹாவ் மில்க் இந்த மார்னிங். ஸோ அதனால் ஃப்ளேவர்ட் மில்க் கொடுத்துருவேன். ஏன்னா மில்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் த க்ரோத். ஸோ ஐம் கிவிங் ஹர் சம் ரோஸ் மில்க். ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அவளோட ஆப்ஷன், அதில் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணுவான். ஸோ ஐ கிவ் தேட் டு ஹர் அண்ட் ஷீல் சிப் ஆன் தேட். ஸோ சம்ஹவ் மில்க் வந்து அவளுக்கு கொடுத்துருவேன். அண்ட் பை 10 AM பாப்பாவோட பேபி சிட்டர் வந்துடுவாங்க. அண்ட் ஷீல் ஸ்டார்ட் மேக்கிங் ஹர் மிட் மார்னிங் ஸ்நாக். ஸோ இன்றைக்கி என்ன மேக் பண்ணுறாங்கன்னா, ஷீ இஸ் மேக்கிங் பாயில்டு பீட்ஸ் அண்ட் ஐ திங்க் லிட்டில் பிட் ஆஃப் கேரட்ஸ் ஆல்சோ தேர். ஸோ தென் இதுதான் டைம். ஐ வில் ஸ்டார்ட் மை ஒர்க். என்னோடய ஷிஃப்ட் டைம் ஸ்டார்ட்ஸ் பை 11 AM. ஸோ இப்போ என்னோடய ஷிஃப்ட் மாறிடுச்சு. நாட் பை 9 AM, இட் இஸ் பை 11 AM. பட் ஸ்டில் ஐ வில் ஸ்டார்ட் மை ஒர்க் 1 hour early. ஸோ 11 AM பதிலாக 10 AM வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா பேபி சிட்டர் வந்தனையும் ஐ ஸ்டார்ட், பிகாஸ் ஐ டேக் அ லாட் ஆஃப் பிரேக்ஸ். ஸோ ஐ lighten up the room, I'll open up the blinds. Then the main thing is I'll clean the laptop using a gadget cleaner. ஸோ நார்மல் கொல்லின்னு அதெல்லாம் போட்டுறாதீங்க, கேஜெட்ஸ்க்குனே தனியாக வந்து ஸ்ப்ரேஸ் இருக்கும். ஸோ யூஸ் தேட். ஸோ இஃப் இட் இஸ் நாட் தேர், தென் பிளைன் வாட்டர் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ லேப்டாப் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணவே விட்டுருவோம். ஆக்சுவலாக வீட்டிலே இருந்தாலுமே 2 days 3 days நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா அப்படியே அதில் டஸ்ட்டு வந்து அவ்வளோ படிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு க்ளீன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 days. அண்ட் ஐ வில் மேக் மை செல்ஃப் ஸோ கம்ஃபர்டபுள். ஐ ஹாவ் அ ஸ்மால் பில்லோ ஸோ தட் அந்த பேக் பெயின் எதுவும் வராமல் இருக்கும். அண்ட் ஐ வில் ஹாவ் அ குட் சிட்டிங் போஸ்டர். And the first thing I'll do is I'll update my to-do list for the day. To-do list எழுதுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் வி அஸ் அ பிஸி மாம் நிறைய விஷயம் மறந்துடுவோம் ஆக்சுவலாக. ஸோ அவுட் ஆஃப் 10 திங்ஸில் வந்துட்டு ஒரு 2 திங்ஸாவது நம்ம மறந்துடுவோம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹாவ் அ to-do list and note it down everything, so that we will not miss even a single tasks assigned for us. And this is how you can be more productive actually in the team. So I'll make a to-do list for my home activities as well as my office work. So whatever it is, I'll make a to-do list. And by the time my babysitter will engage my little one with some activities. என்னோட பேபி சிட்டருக்கு ஐ வில் கிவ் ஹர் சம் ஸ்கெடியூல்ஸ். ஸோ ஒரு நாள் ஆல்ஃபபெட்ஸ்னால் இன்னொரு நாள் வந்து பிக்சர்ஸ் அது மாதிரி காட்ட சொல்லுவேன். அண்ட் பை 11 AM மை பேபி சிட்டர் வில் கேரி த மிட் மார்னிங் ஸ்நாக் ஃபார் மை டாட்டர். And she'll take my little one to the play zone of my apartment. ஸோ விளையாட்டு காட்டிகிட்டே ஷீல் கிவ் ஹர் த மிட் மார்னிங் ஸ்நாக். ஆர் அங்கேயே உட்காந்து படிப்பாங்க ஆக்சுவலாக. அண்ட் தேல் ப்ளே ஆல்சோ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் த கிட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன், இட் இஸ் பெட்டர் டு ஷோ தம் சம் நேச்சர். ஸோ அட்லீஸ்ட் இந்த இடத்துல வந்து ஷீல் லுக் அவுட் சைட் அண்ட் ஷீல் லுக் த ஸ்கை, த பேர்ட்ஸ். ஸோ ஷீ வில் என்ஜாய் தி மோஸ்ட் வித் தேட் ஆக்சுவலி. அண்ட் கிட்ஸுக்கு வந்து எப்பயுமே விளையாண்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ பீயிங் அ ஒர்க்கிங் மாம், ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் தட் மை பேபி சிட்டர் இஸ் என்கேஜிங் ஹர் வெல். அண்ட் பை 11:30 I'll take a 15 minutes of break. ஸோ I'll have a masala tea. ஸோ ரீசெண்ட்லி நானும் என்னோட பெரிய பாப்பாவும் we started having masala tea. ஸோ அவள் வந்து சம்டைம்ஸ் நைட் எனக்கு கேட்பா மசாலா டீ. ஸோ பை த டைம் டீ இஸ் கெட்டிங் ரெடி, I'll just fry up some chickens. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ஹார்ட்லி வந்து 5 minutes தான் ஆச்சு. தென் ஐ வில் ஹாவ் த மசாலா டீ அண்ட் ரைஸும் பாயில் ஆகிடுச்சு. அண்ட் பை 11:45 ஐ வில் ஸ்டார்ட் மை ஒர்க் அன்டில் 1:30 ஐ வில் ஒர்க். அண்ட் 1:30 தான் நான் வந்து லஞ்ச் பிரேக் எடுப்பேன் ஃபார் ½ an hour. அண்ட் அகெயின் 2 o'clockலேருந்து ஒரு 4:30 வரைக்கும் ஐ ஹாவ் அ மீட்டிங் ஆக்சுவலி எவ்ரிடே ஐ வில் ஹாவ். ஸோ அந்த டைமில் வந்து 2 o'clockலேருந்து 4:30 வரைக்கும் பேபி சிட்டர் வந்து பாப்பா தூங்க வைக்க பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஷீ வில் ப்ளே அரவுண்ட் வித் ஹர். அண்ட் பை 4:30 ஐ வில் டேக் அனதர் பிரேக். ஐ வில் மேக் அ குவிக் ஸ்நாக். சம்டைம்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் கொடுப்பேன். இல்லை எனக்கு டைம் இருந்தேன்னா ஐ வில் மேக் சம்திங் லைக் திஸ். ஸோ வெரி லோ ஃப்ளேமில் கீ ஆட் பண்ணிவிட்டு
I have added some masalas and the makhanas. So makhana வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக், லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ தேட் ஒன். ஸோ 5 minutes லோ ஹீட்டில் வந்து கீயில் ஃப்ரை பண்ணாலே நல்லா கிறிஸ்பி ஆயிரும் அண்ட் கிட்ஸ் வில் லவ் த மோஸ்ட். ஸோ பாப்கார்னை விட ஐ திங்க் திஸ் இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். ஸோ இட் இஸ் பெஸ்ட் ஃபார் கிட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ என்னோட கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பை த டைம் என்னோட பாப்பா என்னைய பார்த்தானா ஷீ நீட்ஸ் அ ஹக், தட்ஸ் இட். ஷீ don't feel that I am just out of her all the time. ஸோ அந்த மாதிரி ஒரு கடல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் பை 4:30 அகைன் மை பேபி சிட்டர் வில் கேரி சம் ஸ்நாக்ஸ் ஃபார் ஹர் அண்ட் ஷீல் மேக் ஹர் ப்ளே இன் த பார்க். இல்லாட்டி பார்க்கிங்கில் கூட ஷில் மேக் ஹர் ப்ளே ஆர் சைக்கிளில் கூட பாப்பா வந்து ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ தே ஆர் கோயிங் தேர் அண்ட் ஐல் மேக் அ காஃபி for me, and by the time my elder one will come back from school, so 4:30 to 5 வந்து கண்டிப்பாக நான் வந்து I'll take a break. ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கேன்னா she miss me so much actually. 2 years வீட்டிலே இருந்தனால ஸ்கூலுக்கு போக அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கிட்ஸுக்கு. ஷீல் டூ ஆல் ஹர் ரொட்டீன். ஸோ வந்தனையும் மாஸ்க்கை வந்து டஸ்ட்பினில் போட்டுருவா. இப்போ மக்கானாவை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டுருக்கா. அண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணுவாள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷீல் ஃப்ரெஷன் அப் ஹர் செல்ஃப். ஸோ பை த டைம் மை காஃபி வில் பி ரெடி அண்ட் அவள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த பிறகு ஐ வில் ஸ்பெண்ட் சம் டைம் வித் ஹர். ஏன்னா வந்து ஷீல் டெல் ஆல் ஹர் ஸ்கூல் ஸ்டோரி டு மீ. த என்டையர் டே என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் ஷீ வாண்ட் டு சே டு மீ அண்ட் ஐ ஷுட் பி தேர் டு லிசன் டு ஹர். ஸோ தட் வந்து கிட்ஸு வந்து அவங்கள இக்னோர் பண்ண மாதிரி நினைக்க மாட்டாங்க. I'll have my coffee time with her and I'll listen to all her stories. ஏன்னா நம்மளும் கிட்ஸாக இருக்கும்போது நம்மளோட அம்மா கிட்ட எவ்வளோ கதை விட்டுருப்போம் ஸ்கூலில் நடக்கிற விஷயம்லாம். ஸோ அதே மாதிரி தே ஆல்சோ லவ் டு ஷேர் இட் வித் அஸ். ஸோ பீங் அ ஒர்க்கிங் மாம் நம்ம வந்து அந்த ஒரு விஷயம் அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா கூட they'll be so happy. ஸோ பை 4:50 அதை 5 o'clock உள்ளே வந்து நான் காஃபி டைம்லாம் முடிச்சிட்டேன்னா தென் I'll start my work. அண்ட் பை 5 to 6 PM ஸோ பாப்பா வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஐ மேக் ஹர் ஸ்டடி சம்திங். பேரலி ஐ டூ மை ஒர்க். ஸோ இது வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ரொட்டீன். பிகாஸ் டூரிங் கோவிட் டைம் அவளோட ஸ்டடீஸுக்கு நான் கான்சன்ட்ரேட் ரொம்ப பண்ணவே இல்லை. ஸோ நவ் ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் ரொட்டீன். அட்லீஸ்ட் 1 hour ஐ மேக் ஹர் சிட் அண்ட் டூ ஹர் ஆல் ஹோம்ஒர்க் ஆக்டிவிட்டி அண்ட் ஐ மேக் ஹர் லேர்ன் சம்திங். அண்ட் பை 6 o'clock தான் வந்து இந்த குட்டி பாப்பா வந்து they will be back from the park. She'll play around with her friends actually in the ground floor and she needs a hug. அந்த cuddling எல்லாமே she want. அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பாசம் பொழிவாளுங்க. பிகாஸ் அவள் ஸ்கூலுக்கு போனதுலேருந்து அவள் பார்க்கவே இல்லை, எந்திரிச்சிலேருந்து பார்க்கவே இல்லை. பிகாஸ் அவள் 7:30 ஸ்கூலுக்கு போயிடுவாள். ஷீல் வேக்கப் 9 o'clock. ஏன்னா ஸ்கூல் இல்லாதனால ஷீல் வேக்கப் லேட். ஸோ அதனால் அவளை பார்க்கறதுனால தே வில் பி ஸோ ஹாப்பி டு பி டுகெதர். தென் எனக்கு டைம் இருந்தது ஒரு 10 minutes இருந்தால் கூட ஐ மேக் ஹர் ப்ளே. ஸோ ஒரு சைக்கிளில் வந்துட்டு அவளை ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவேன். இல்லாட்டி ஐ டேக் ஹர் டு த பார்க் ஆர் அட்லீஸ்ட் ஐ ப்ளே வித் ஹர் அட் ஹோம். ஸோ இன்றைக்கி வந்து ஐ ஹவ் டேக்கன் ஹர் ஃபார் ரைட். ஸோ ஒரு 10 minutes ஒரே ஒரு ரவுண்டுனா கூட ஐ டூ தேட். அண்ட் ஃப்ரம் 6:30 to 8 PM இஸ் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் மீ. ஸோ நிறையா மீட்டிங்ஸ் இருக்கும். ஐ ஹாவ் டு நோட் இட் டவுன். கிளைண்ட் மீட்டிங்ஸில் நிறைய டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ ஐ வில் டூ தட். அண்ட் பை த டைம் மை எல்டர் ஒன் இஸ் ஸோ ரெஸ்பான்சிவ். ஷீல் ப்ளே வித் ஹர். ஸோ ஷீல் டேக் கேர் ஆஃப் ஹர் வெரி வெல். அவளோட சிஸ்டர்ஹுட்டை வந்து அங்கே காட்டுவா. அண்ட் அட் த சேம் டைம் ஷீ ஹெல்ப்ஸ் மீ லாட். என்னோட ஹஸ்பண்ட் வந்து he is in Bangalore for a short term project work. So this is how I am managing my kids. And 8 PM I'll close my work, whatever it is. I'll not extend beyond 8 PM. And அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கிட்ஸு கூட தான் நான் இருப்பேன். அண்ட் பேபி சிட்டர் வந்து ஷி லீவ் பை 6:30 or 7 அவங்க கிளம்பிடுவாங்க. ஐ forgot to tell that. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கிட்ஸ் கூட தான் இருப்பேன். திஸ் இஸ் மை நியூ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொட்டீன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ப்ரொடக்டிவ்லி மேனேஜ் மை ஒர்க் அலாங் வித் 2 kids. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வண்டர்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோட மறுபடியும் சந்திக்கலாம். Till that, it's Jan signing off. Bye bye.